வணக்கம் US77 சேனலுக்கு உங்களை இனிதே வரவேற்கிறேன். என்னடா இந்த மாதிரி பூவெல்லாம் காட்டுறாங்களே என்னன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி சமையல் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கான ஒரு சூப்பரான தகவல்கள்லாம் நிறைய சொல்லுறேன். நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே போதும். என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் ஏற்கு தான் தகவல்னால் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக கேட்பாங்க இல்லையா? அதாவது இந்த தகவலாக அந்த தகவலாக சமையல் குறிப்பாக இல்லை மருத்துவ குறிப்பாக அப்படிலாம் கேட்பீங்கள்ல. சமையல் குறிப்பும் இருக்கும், மருத்துவ குறிப்பும் இருக்கும். ஏன்னா உணவே மருந்துன்றதை எல்லோரும் மறந்துடுறாங்க. ஏன்னா இப்போ காலையில் எழுந்திரிச்சு இப்போது என்னெல்லாம் நம்ம சாப்பிட்றோம், மதியானம் சாப்பிட்றோம், நைட்டு சாப்பிட்றோம், இடையில என்னவோ சாப்பிட்றோம், அப்புறம் நம்ம வேலை செய்கிற இடத்துல இல்லை நம்ம வீட்டில் இருக்கிறோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஓடிட்டுருக்கு இப்போதைக்கு மனித வாழ்க்கையில். இப்போ இதில் ஒன்றே ஒன்று முக்கியமாக நான் சொல்கிறது என்னென்னா, நம்ம காலையில் எழுந்திரிச்சு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நம்மளோட உணவு பழக்க வழக்கம் எப்படி இருக்குன்றத முதல்ல ஒரு சின்னதாக ஒரு ஒரு ரீகேப் மாதிரி எல்லாருமே பார்த்துக்குங்க. எப்படின்னா, இப்போ நம்ம முந்தி காலத்தில் இப்போ எனக்கு இப்போ ஒரு 50 வயசு ஆகுதுன்னா, நான் சின்ன வயசில் ஒரு 5, 6 வயசுனா ஒரு 45 வருஷத்துக்கு முன்னாடின்னு கணக்கு வச்சுக்கிங்களேன். இப்போது அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில் எழுந்துட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, ஒரு சிறிய அளவில் ஒரு பாலோ காஃபியோ அப்படி இல்லையா உளுந்தங்கஞ்சி இந்த மாதிரி பயிறு வகைகள் இந்த மாதிரி வகைகள்லாம் எங்களுக்கு காலையில் தருவாங்க. இப்போ உள்ள காலகட்டத்தில் எப்படி என்ன ஆயிடுச்சு, எழுந்து ப்ரஷ் பண்ணோடனே, அதாவது நான் சொல்கிறது இந்த சம்பிரதாயத்தைப்படி இதெல்லாம் சாப்பிடாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒரு அவசர உலகத்தில் போகிறவங்க காலையில் எழுந்திரிச்சோமா, ப்ரஷ் பண்ணோமா, ஒரு டீயை குடித்தோமா, ஒரு காஃபியை குடித்தோமா, அடுத்தது போய் குளிச்சுட்டு வந்தோமா, அடுத்து ஒரு டிஃபன் சாப்பிட்டோமா, டக்குன்னு வேலையை பார்த்தோமா, ஊருக்கு போனோமா அப்படின்ற மாதிரி ஆகிடுது. அதுமாதிரிலாம் இல்லாமல் காலையில் இப்படி மதியானம் இந்த மாதிரி உணவுகள் அப்படின்றத நம்ம வாழறதே உணவுக்காக தான். அது நோய் நொடி இல்லாமல் வாழணும் அப்படின்றத இந்த லாங் வீடியோ. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படின்னா, நம்ம காலையில் எந்திரிச்சு வெறும் வயிற்றுல நல்ல ஒரு இளம் சூடான தண்ணி ப்ரஷ் பண்ண உடனே ஒரு 200 ml உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி குடிங்க. அதுக்கப்புறம் டிஃபன் ஒரு 1/2 1 hour கழித்து நீங்கள் டிஃபன் சாப்பிட்லாம். அதுவும் நல்லா வேக வச்ச டிஃபன் எதனா சாப்பிட்லாம், பழம் சாப்பிட்லாம், இந்த மாதிரி சாப்பிடுங்க. அதுமாதிரி நான்வெஜ் சாப்பிட்றவங்க முட்டை எடுத்துக்கலாம். இந்த மாதிரிலாம் நீங்கள் சாப்பிட்லாம். காலை உணவு, மதிய உணவும் அதே மாதிரி தான். உங்களுக்கு காய்கறி அதிகமாக சேர்த்துக்கிட்டு பழங்கள் இதெல்லாம் நிறையா சேர்த்துங்க. அப்படி இல்லையா, லன்ச் ஹவர்ஸில் உங்களுக்கு ஒரு கப் சாதம், கீரைகள் நிறைய சேர்த்துங்க. இல்லை நான்வெஜ் பிடிக்கும் அப்படின்னா மட்டன் அதெல்லாம் கொஞ்சம், அதாவது எதுவுமே எண்ணெயில் டிப் பண்ணுது அப்படிலாம் இல்லாமல் நல்லா வேக வச்சு சாப்பிட்ட பொருள். அதே மாதிரி வெஜிடபிள்லாம் ஆஃப் பாயிலில் சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி சில காய்கறிகள் பச்சையாகவே சாப்பிட சொல்கிறேன். அந்த காய்கறிலாம் பாருங்கள், விட்டமின் நிறையா இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்க. யார் அதை கடைப்பிடிக்கிறோம்? இந்த டாக்டருக்கு ஒரு 1000 ரூபா ஃபீஸை கொடுத்து அவர் இந்த மாதிரிலாம் இதை பச்சையாக சாப்பிடுங்கன்னு சொன்னால் தான் போய் சாப்பிடுவீங்க. அதேமாரி கீரையிலே மகாராணி யார் தெரியுமா? முருங்கைக்கீரை தான். அந்த முருங்கைக்கீரையை வாரத்தில் 2 நாளோ இல்லை மாதத்தில் 4 நாளோ உங்களுக்கு எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அதையும் சூப்பு வச்சு குடிங்க. இல்லை நல்லா அதை பொடி பண்ணி இப்போ நிறைய பேர் தயாரிக்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் வாங்கி பயன்பெறுங்க. எனக்கு கிடைக்காத இடத்துல நிறைய பேர் இருப்பீங்களா, இந்த மாதிரி செஞ்சு பதப்படுத்தி கொடுக்குறவங்கக்கிட்ட வாங்கி நீங்கள் அதை பயன்பெறலாம். நைட்டு உணவு மேக்ஸிமம் 8:30லேருந்து 9க்குள்ளே சாப்பிட்டுடுங்க. அதுதான் உங்களுக்கு சேஃப். அது செரிக்கக்கூடிய தன்மை அதுக்கு அப்போ தான் வரும்னு சொல்கிறாங்க. அதனால் உங்கள் ஆரோக்கியத்தில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, இரவு உணவு எடுத்துக்கலாமா வேண்டாமா அப்படிலாம். இரவு உணவு லைட்டாக எடுத்துக்கங்க. அது எப்படின்னா, ஒரு ஈவினிங் கொஞ்சம் டீ குடிக்கிறவங்க அந்த மாதிரி சாப்பிட்றவங்கலாம் இருக்காங்க. அதெல்லாம் தவிர்க்க முடியாது. அந்த மாதிரி ஆளுங்க ஒரு 8:30 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே ஈவினிங் நைட் டின்னரை முடிச்சிருங்க. அப்படி பெரிய வேலையெல்லாம் யாருக்கும் இருக்காது. இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், ட்ராவல் பண்ணுறவங்க இல்லை நைட் டியூட்டி போகிறவங்க இந்த மாதிரி ஆட்களுக்கு இது வேணால் தவிர்க்க முடியாத ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் மேக்சிமம் இதை இதை பயன்படுத்தி நீங்கள் இதை பின்பற்றினாலே போதும். இந்த மாதிரி தகவலை நான் சொல்கிறத பயன்படுத்தி நீங்கள் அதை பின்பற்றினாலே பெரிய விஷயம். அதுக்கப்புறம் நம்ம இரவு தூங்குறது ஒரு 12 மணி வரைக்கும் 1 மணி வரைக்கும் நம்ம டியூட்டினால் இருக்கிறது வேறு, சரிங்களா? டியூட்டி இல்லாமல் சிலவங்க வீட்டிலே இருந்து வேலைகளை பார்க்குறவங்களுக்கு அதெல்லாம் தவிர்க்க முடியாத ஒரு இது. அவங்களுக்கெல்லாம் மேக்ஸிமம் ஒரு 10:30க்குள்ளே தூங்கிட பாருங்கள். ரொம்ப நேரம் முழிச்சிருந்து மொபைல் பார்த்தேன், நான் அந்த கதை கேட்டேன், இந்த டிவி படம் பார்த்தேன், இங்கே செகண்ட் ஷோ படம் பார்த்தேன், இதெல்லாம் இல்லாமல் நீங்கள்
கொஞ்சம் 10:30 மணிக்குள்ளனாச்சும் தூக்கத்தை கடைபிடிங்க. இதெல்லாமே நம்ம ஆரோக்கியத்துக்கு மிக முக்கியமான தகவலுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்கள் லைஃப்பில் எங்கள் வீட்டில் எல்லாரும் இதை பின்பற்றிட்டு வரோம். இதன் காரணமோ என்னவோ தெரியல, என்னால் மொபைல் எங்கள் வீட்டில் எடுத்தாலே என்னோடய ஆரோக்கியத்துக்காக அவங்க என்ன சொல்லிடுறாங்க, மொபைல் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணாத, மொபைலை யூஸ் பண்ணிவிட்டு மொபைலை நீ வந்து பார்க்கறதுனால கண் பார்வை இதாகிடும், உடம்பு ரீதியாக பாதிப்பு வரும் அப்படின்றத எனக்கே அவங்க வந்து நிறையா டிப்ஸு கொடுத்து என்னை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதனால் நீங்களும் இந்த தகவலை உங்களுக்கு நான் சொல்லணுன்றத ரொம்ப நாளாக எனக்கு ஒரு தாட் இருந்தது. இதை வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நீங்கள் இதை பயன்படுத்த சொல்லி நீங்கள் சொல்லிக் கொடுங்க. ஏன்னா எப்பயுமே வந்து ஆரோக்கியத்தில் கவனம் வைக்கணுங்க. நம்ம வாழறது எவ்வளோ பணம் இருந்தாலும் அது 25% தான் நம்மளை காப்பாற்றும். ஆனால் ஆரோக்கியம், நம்மளை பார்த்துக்கிற ஃப்ரெண்ட்ஸு இதெல்லாம் வந்து 75% நமக்கு உதவும். அதனால் நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதில் நீங்கள் நல்ல பலன் பெறுங்க. நம்ம வீடியோவை எதையும் ஸ்கிப் பண்ணாத ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் தகவலுக்கு என் தகவல் உங்களுக்கு நல்லபடியாக கிடச்சிருக்கும். நன்றி. ஓகே, பாய்.